இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் சொல்ல போகிறேன். அதாவது ரீஎவாலுவேஷன் ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமோடைய அப்டேட் என்ன ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் பற்றி தான். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் கமெண்டில் என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் கரெக்டான அத்தன்டிஃபிகேஷனான ஒரு இன்ஃபர்மேஷன் சிபிஎஸ்சி சைட்லேருந்து எதுவுமே வரல. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஃபோன் பண்ணி அஃபிஷியலாக கேட்ட வரைக்கும் 20 to 25 5th June வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை நம்புவோம். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ரீவேல்யூஷன் ரிசல்ட் அப்டேட் வந்த உடனே கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமோடைய இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமோட பற்றியும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரீஎவாலுவேஷன் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு சைடு சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. சிபிஎஸ்சி வெப்சைட்டில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, வெப்சைட் மெயின்டெனன்ஸ் நடக்குது, சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, பல விதமான டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. சில பேர் வந்து வெப்சைட்டே டோட்டலாக ஹேக் பண்ணிட்டு தூக்கி ஃபுல்லாக முடிச்சு விட்டு அப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இந்த ரூமர்ஸை நம்பி டென்ஷன் ஆக வேண்டாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக இருக்கும் வரைக்கும் தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த மாதிரி இல்லைன்றதை நம்புவோம். ஓகே, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ், பார்டரில் ஃபெயில் ஆனவங்க ரீவேல்யூவேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ்க்கு சில 5 மார்க் 10 மார்க்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இது கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரெஷர் தான். ஸோ இது வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, கிரேஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்தா தான் மக்களுடைய கோவம் கொஞ்சம் குறையும்ன்றதை நம்ம நம்புவோம். அது கொஞ்சம் ஃபேராக இருக்கணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பாஸ் போடணும் அப்படின்றதையும் நம்ம நம்புகிறோம் அண்ட் ஆல்சோ கேட்குறோம். நான் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் ஹோப்பை லூஸ் பண்ணாதீங்க. ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வரைக்கும் பேஷண்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஒஸ்ட்டு சினாரியோவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்துட்டு ரொம்ப லைக் ஏதோ ஆகிட போகுது லைக் அப்படின்றதுலாம் நினைக்காதீங்க. ஓகே, அஃபிஷியல் அப்டேட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ரூமர்ஸ் மாதிரி எந்த விஷயமும் நடந்திருக்காதுன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா எந்த நியூஸ் சேனல்ஸும் அதை பற்றி பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? யூடியூப் சேனல்ஸ்லேயும் நீங்கள் மேக்ஸிமம் பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் நேஷ்னல் வைடு பெரிய ப்ராப்ளமானதால். ஓகே, ஸோ நம்ம என்ன நம்புவோம், கிரேஸ் மார்க்ஸ் அண்ட் பாஸ் மார்க்ஸ் கிடைக்கும்ன்றதை நம்புவோம். ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் இல்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா 25th June மேலே தான் நமக்கு சொல்லுவாங்க. டேட்டை இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 17th July இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. ஸ்கூலில் போய் கேட்டால் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, சிபிஎஸ்சிக்கிட்டே நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், பயப்படாதீங்க, அவங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எதுவுமே இப்போ நடக்கலை, போர்ட்டலில் ஓப்பன் பண்ணலை. உங்கள் ஸ்கூலில் அந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிருந்தா சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஸ்கூலில் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ரீவேல்யூவேஷன் வந்த உடனே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் ஆர் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் டேட் வந்துடும். மோஸ்ட் ப்ராபப்ளி July 15 எக்ஸாம் டேட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டேட்டில் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸை வந்து விட்டுறாதீங்க. பிகாஸ் வி ஹேவ் டு ரெடி ஃபார் த ஒர்ஸ்ட் சினாரியோ. அதை நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் இல்லையா, அது மாதிரி. சப்போஸ் நீங்கள் பாஸ் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கும் ரெடியாக இருக்கணும். பட் கடவுளை வேண்டிப்போம், கண்டிப்பாக ரீவேல்யூவேஷன்லேயே ஃபெயிலான நிறைய பேர் எல்லாருக்குமே பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் நினச்ச மார்க்ஸ் கொடுத்துருக்கணுன்றது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய செகண்டரி சேனல் அபேகா டாக்ஸ், அதை ஒரு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதில் வந்து சைக்காலஜிக்கல் கண்டென்ட்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.